பொதுவாகவே மழை புயல் வெள்ளம்னா என்னப்பா செய்வாங்கப்பா, தண்ணி வந்து நிறைஞ்சு போச்சு, வீட்டுக்குள்ளெல்லாம் வருது, மேலே வரையும் வந்துருச்சு, சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னோன்னு என்ன பண்ணுவாங்க, இந்த அமைச்சர்கள் இந்த கவுன்சில் நிற்கிற அரசு பதவியில் இருக்கவங்க மறுநாள் வெள்ளை வெட்டியும் வெள்ளை சட்டையும் கட்டிக்கிட்டு அதையும் எங்கே வாங்குறாங்க, பெரிய பெரிய கம்பெனிகளில் உடனே கேட்டு எங்களுக்கு ஒரு பண்டல் அனுப்பின்னு சொல்லிடுவாங்க. உடனே அவங்களும் பயந்துருவாங்க. அவங்க உடுக்கிற அந்த வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு இந்த ஊப்பிக்களையும் கூட்டிக்கிட்டு இந்த மீடியாக்களையும் கூட்டிக்கிட்டு அந்த வெள்ளம் வந்த இடத்துக்கு வந்து பார்வையிட வந்துடுவாங்க. வந்து அப்படியே முழங்காலுக்கு மேலே லைட்டாக அப்படியே வேட்டியை தூக்கிட்டு வந்துன்னுக்கிட்டு இந்த பாருங்க, இந்த மாதிரி கிடக்குது, நான் மக்கள் அவதிப்படுறேன், எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு ஒரு பாக்கெட் பிஸ்கட்டை தூக்கி கொடுப்பாங்க. என்ன இதுதான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன கேட்டோம்னா, இப்போ இந்த முதலமைச்சர் வந்த பிறகு, நம்ம தங்க தளபதி வந்த பிறகு திண்டுக்கல் நிலக்கோட்டையில் ஒரு வாரத்துக்கு மேலே பயங்கர மழைப்பா. பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம்னா கரண்ட காலுக்கு மேலே தண்ணி. பஸ்ஸில் ஏற வந்தவங்களும் சரி, டூ வீலரில் போனவங்களும் சரி, பூக்கடைக்கு போனவங்க சரி, நடக்க மாட்டாமல் ரொம்ப அவதிப்பட்டிருக்காங்க. அங்கனக்குள்ளே இருக்கவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம அமைச்சர் ஐயனா இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஐயா அந்த மாதிரி இருக்குது, பஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் நீங்கள் அதை கொஞ்சம் கவனிங்க ஐயா, யாராச்சும் அதிகாரிகள் தான் அனுப்புங்க ஐயா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க, பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க. சொன்னவொடனே ஐயனார்கள் வந்து சம்மந்தப்பட்ட ஆளுகளுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அதை உடனே போய் என்னன்னு சொல்லி பாருங்கள், அதை அந்த இடத்த சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னேன் ஒரு 10 நிமிஷம் காமன் வரையும் ஆளு வரல, திருப்பி ஃபோன் பண்ணிருக்காங்க, ஐயா நீங்கள் சொன்னீங்க யாருமே வரலங்கய்யா, தண்ணிக்கலை நடக்க முடியல வைக்க முடியல, ரொம்ப அவதியாக இருக்கான்னு சொல்லி திருப்பி ஃபோன் பண்ணோடனே அமைச்சரே வந்துட்டார். கரெக்டாக எங்கே நிலக்கோட்டைக்கே வந்துட்டார், பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்துட்டார். பார்த்தா தண்ணி தும்பு நிற்கிது. அது அந்த தண்ணி வலிஞ்சு போகிற இடத்துல அம்புட்டு அடைச்சி போய் குப்பையும் கூடமாக நிற்கிது. பார்த்தார், எதுவுமே செய்யலை. ஒரு கம்பியும் கரடையும் தூக்கிட்டு வந்தார். பேண்ட்டை நல்லா தூக்கி கட்டிக்கிட்டு அந்த ஓட்டையில் இருக்க அந்த கழிவுகளை பூரா அம்புட்டு எடுத்துவிட தண்ணி மடமடன்னு போயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு கால் நேரத்தில் பார்த்தா தின்ன நேரம் அப்படி நின்ன தண்ணி பூரா வலிஞ்சு போயிடுச்சு. யார் செய்வாங்க, எந்த அமைச்சர் செஞ்சாங்க, உங்கள் ஆட்சியில் அந்த மாதிரி நடந்துச்சா, முந்தைய ஆட்சியில் அந்த மாதிரி நடந்துச்சா, ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கதே நின்னாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்துங்க, இன்றைக்கி ஒவ்வொரு அமைச்சர்களும் களத்தில் இறங்கி அவங்களோட பணியை செய்யறதுக்கு வந்து பயப்பட மாட்டேங்கிறாங்க. ஆர்டர் போடுறாங்களா வரலையா, நம்மளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐயனாருங்கிற அமைச்சர் வந்து உடனடியாக அதை வந்து சரி பண்ணியிருக்கிறார். இப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா, மனசார நன்றி சொல்லணும், அவங்களுக்கு ஒரு பெரிய வணக்கமும் வைக்கணும். இப்படி ஒரு அமைச்சர்களே தமிழ்நாட்டில் மக்கள் வந்து கட்டாயம் வேணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க. அதே மாதிரி அமைஞ்சு போச்சாங்க. இந்த மாதிரி இந்த மீடியாக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி நியூஸை வந்து போடுறதே கிடையாது. அதை அப்படியே ஓரம் கட்டிடுறது. அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, இப்படி செய்யணும்னு சொன்னாங்க, 20 நாள் ஆச்சு ஒன்றும் செய்யலை, இதை புறணியும் இது வந்து பேசுகிறாங்க மீடியாக்கள். நல்ல விஷயங்களை போடுங்கப்பா, மக்கள் தெரிஞ்சுக்கட்டும், நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. 8 கோடி பேர் ஏன் சொந்தேன்னு சொன்னார் முதலமைச்சர். அதில் நீங்கள் ஊப்பிக்களும் இருக்கீங்க, மீடியாக்களும் இருக்கீங்க, மறந்து போயிடாதீங்கப்பா.